இது லாஸ்ட் இஃப்தாரி தான் சொல்லலாம். அம்மா கல்லே பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. வந்து நம்ம ஹலீம் ட்ரை பண்ணணும். ஹலீம் வேற 2-3 ஸ்வீட்ஸ் இருக்கு. நீங்க அடிச்சு வெளுத்து வாங்குறோம். அதுதான் முகமது அலி ரோடில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஹலீம் டெக்ஸ்சர் மட்டும் பாருங்க. சுட சுட நல்லா மலையோட எடுத்து இது ஜிலேபி மாதிரி ஒரு ஐட்டம். இதுக்கு மேல வந்து ரபடி மாதிரி ஒரு ஸ்டஃப் ஊத்திருக்காங்க. செம்ம ஸ்வீட்டா இருக்கும். ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் நம்ம மெரினா மால்லே சாப்பிட்டுருக்கோம். ஸோ பாய் வந்து மும்பைல இருப்பாங்க, முகமது அலி. இப்படி கேப் போட்டிருப்பாங்க. வந்தீங்கன்னா ஷவர்மா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. Back to my channel with a new video. I hope எல்லாரும் செம்மையா இருப்பீங்க. எங்கடா நைட்டு கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்காதீங்க. இன்னைக்கு இஃப்தாரி நைட். முகமது அலி ரோடு வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப கலகலன்னு. ஸோ அதுதான் கைஸ். இப்போ மணி வந்து அரௌண்ட் 2 o'clock இருக்கும். நைட்டு பாருங்க எப்படி இருக்கு மும்பை. நைட்டே டிராஃபிக் இருக்கு. அங்க போச்சுன்னா நிக்கவே முடியாது. அவ்வளோ என்னடா நைட்டு 1 மணிக்கா நிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அவ்வளோ கலகலன்னு இருக்கும். ஸோ அதுதான் என்ன யாருன்னு பார்க்க போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் ஃபைனலி முகமது அலி ரோடுக்கு வந்தாச்சு. இங்க க்ரௌடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காட்டினாலும் புரியாது. இங்க பாருங்க ஃபுல்லா நைட்டு ஒரு 1 மணிக்கு இப்போ ஆகுது. மால் பூவெல்லாம் போடுறாங்க. ஸோ அப்படியே திருவிழா மாதிரி இருக்கு. திருவிழா வாய்ப்பு தான். எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போ நம்ம இஃப்தாரிக்க இது லாஸ்ட் இஃப்தாரி தான் சொல்லலாம். அம்மா கல்லே பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. என் கூட ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். அவன் எங்க திருவிழால காணாம போனான்னு தெரியலையே. வாடாடே என்ன பண்ணாலும் எனக்கு கால் அடிச்சிரு சரியா. திருவிழால காணாம போயிடாத. அவனுக்கு கேமராவில எக்ஸ்ட்ரா ஷையா. இங்க பாருங்க நைட்டு 1 மணி 2 மணிக்கு முகமது அலி ரோடு கண்டிஷன் வந்ததே மெயின் ரீசன் வந்து நம்ம ஹலீம் ட்ரை பண்ணணும். ஹலீம் வேற 2-3 ஸ்வீட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து என் ஜிம் ப்ரோ பார்த்துங்க. அவன் வந்து சும்மா சாப்பிட விட மாட்டான். இன்னைக்கு சீட் மீல் சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அடிச்சு வெளுத்து வாங்குறோம். அதுதான் ரோடில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சரி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 முஸ்லிம்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த லாஸ்ட் இந்த 3 நாள்லாம் பயங்கர விசேஷமா இருக்கும், அப்போ வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கும் ரொம்ப நாள் அந்த ஹலீமு, நாங்க ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி ஹலீமு கிச்சடான்னு தெரியாம நாங்க கிச்சடாவை தான் ஹலீம் நினைச்சு சாப்பிட்டு வந்துருவோம். ஸோ இன்னைக்கு கரெக்டா ஹலீம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஹலீம் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் எங்க தொலைஞ்சு போக போறான்னு தெரியல. நீ கூட எங்க தொலைஞ்சு மட்டும் போயிடாத. ஃபுல்லா ஷாப்பிங் பண்ற ஐட்டம்ஸ்லாம் இந்த சைட்ல இருக்கு பாருங்க. பரவாயில்ல, நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால கரெக்டா லைனா தான் விடுறாங்க. மல்புவான்னு ஒரு ஸ்வீட் டிஷ் முட்டை வச்சு பண்ணுவாங்க நினைக்கிறேன். எனக்கு அதுவும் ட்ரை பண்ணணும், மறந்துடக்கூடாது. நான் என்னதான் சாப்பிடணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரலான்னு இருந்தேன். ஸோ இதுதான் நம்ம மெயின் மஸ்ஜித். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீட்டு தான் ஃபுல், இந்த என்டையர் ஸ்ட்ரீட்டை ஃபுல்லாக முகமது அலி ரோடு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோடு தான் மோஸ்ட்லி ஹைலைட்டட். காட் க்ரௌடே வருங்க. ரெடி 1 மணிக்கு மும்பையில் எங்கே கிடைக்கும் இவ்வளோ க்ரௌடு? இதை முகமது அலி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா பர்ஸு வாலெட்டு அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த என்டையர் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஃபுட்டு தான், கம்ப்ளீட் ஃபுட்டு. இதில் என்ன பிரச்சனைனா இப்போ நம்மளுக்கு இடம் கிடைக்காது.
நாங்க வந்து ஒரு இடத்துல பயங்கரமா போய் ஏமாந்து பண்ணுங்க. அலிம் எது கிசடா எதுன்னு தெரியாம ஒரு ஸ்வீட் கடை இருக்கு பாருங்க, மில்க் சென்டர் ஸ்வீட் அப்படின்னு போட்டுக்கலாம். இது ஒரு ஸ்வீட் டிஷ்ஷஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் பாருங்க. அந்த ஸ்வீட் பேர் டக்குனு கிளிக் ஆகல. இன்னைக்கு பீஃப், மட்டன், சிக்கன் எதையும் விடக்கூடாது, எல்லாமே சாப்பிடணும்னு தான் இருக்கேன். ஒருத்தனுக்கு பயங்கர அக்வர்டா இருக்கு, என்னடா இவன் கேமரா தூக்கிட்டு இந்த கிரௌடையும் பார்க்காம விளாக் பண்ணிட்டு வரேன்னு. சுத்தி பத்தி எல்லா கண்ணும் நம்மளதான் இருக்கு, இவன் கூட வந்தா நம்மளையும் ஹைலைட் ஆகுறவங்க அப்படின்னு இருக்கு. அது பழகிரும் பேட்டிருக்கு, உனக்கே தெரியல. ஸோ பாய் வந்து மும்பைல இருப்பாங்க, முகமது அலி. இப்படி கேப் போட்டிருப்பாங்க, வந்தீங்கன்னா ஷவர்மா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாய்க்கா நாம் ரஹ்மான் ஏதோ போட்டுக்கலாம். ஹலீம் இங்கதான் கிடைக்கும். இது வந்து மட்டன் ஹலீமா தெரியல. சீட்டிங் ஏரியா கேட்டு பார்த்தோம், இவங்க தான் உள்ள விட்றேன்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி அதுக்கு தான் லைன்ல நின்றுட்டு இருக்கோம், கியூ. அவங்க ஒரு ஷிஃப்ட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் தான் நம்ம உள்ள போக முடியாது, கல்யாண வீட்டு மாதிரி. பாருங்க கிரௌடை மட்டும். கீ, பியோர் கீ வேற, 100% ஒரிஜினல் மட்டன். அப்படியே கீலாம் போட்டு பண்றாங்க. அது அப்படியே கிளிக்கு முஸ்லே அப்படியே டெம்ட் ஆகுது, அப்படியே இப்போவே வாய் ரோல் ஆகுது. நம்ம அதுவும் கிராஸ் ஆகி போறோமா, அப்படியே ஸ்மெல் தூக்குது. உங்களுக்கு வீடியோல தெரியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிஷ்ஷான ஹலீம் வந்துட்டு ட்ரை பண்ணுமா. பீஃப்ல பண்ணிருக்காங்களா, ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஃபுல்லா அப்படியே கீ தான் இருக்கு. எனக்கு இப்போவே அப்படியே எடுக்க போச்சுல, அப்படியே எடுத்து சாப்பிடணும் போலதான் இருக்கு. ஸோ நம்ம ஹலீம் டெக்ஸ்சரை மட்டும் பாருங்க, சூடா சூடா ஹலீம். சியர்ஸ். டாப் நாட்ச். இது சூப்பரா இருக்குல்ல. அந்த கேமராலாம் சைட்ல வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிரு, அப்படிதான் இருக்கு. அந்த கோஸ்ட் சொல்லுவாங்க, அந்த மட்டனோட பீஸ் வந்து ப்ராப்பரா அப்படியே கேரமல் ஆயிருக்கு. அந்த வெங்காயம் அது கூட சூப்பரா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. ஸோ நான் இதை என்ஜாய் பண்றேன். நெக்ஸ்ட் மீல்ல நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ முதல் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டாச்சு, வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சாப்பிடலாம் பெடி. கூட்டம் குறையும்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. நீங்க நைட்டு ஃபுல்லா சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். பயங்கரமா இருக்குங்க. அது எப்படி சொல்றது, அந்த வந்து அந்த கோஸ்ட் இருக்குது ப்ராப்பரா, அது கேரமல் ஆகி சொல்றது, அந்த வெங்காயம் கூட ப்ராப்பரா அது மெல்ட் ஆயிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஃபிளேவர் இருந்துச்சு. ஆனா இது வந்து கோஸ்ட்னால ப்ராப்பர் அந்த மீட்டோட ஃபிளேவர் வந்துச்சு. மைட்டி மனு. மைட்டி மனு, இட்ஸ் a South Indian channel. Okay. மைட்டி மனு name channel. YouTube both and Instagram and YouTube both are named as மைட்டி மனு. இப்போ முகமது அலி ரோட்ல இப்போதான் கொஞ்சம் ஒரு சாந்தியா இருக்கு. ஒரு கல்லியில நாங்க நுழைஞ்ச பார்த்தோம், இங்க தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குப்பா. எங்க போனா நட்ராத்திரி 2 மணிக்கு இப்படி யாரும் சாப்பாடு ஹண்ட் பண்ணி சாப்பிட மாட்டோம். யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தோம், ஒஹரி மொல்லாவா இந்த இடத்தோட பேர். சந்து சந்தா போறோம் பாருங்க, என்னமோ இருக்கு. ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி போட்டிருக்காங்க. ஓ பெடி, முன்னாடி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ கைஸ், அடுத்ததான் நம்ம ஃபரிக் ஸ்வீட்ஸ்னா ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம மலாய் டிக்கா வேற சிக்கன் ரோல் வந்திருக்கு. ஸோ இதை பாருங்க, 2 சிக்கன் ரோல், 4 பெடியும் வேற மலாய் டிக்கா. பார்க்க மோஸ்ட்லி அப்படியே ட்ரிவிங்கா இருக்கு. மலாய் டிக்கா பாருங்க எப்படி இருக்கு. ஓ மை காட், ஒன்றும் இல்லைங்க, நார்மல் சிக்கன் டிக்கா தான் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேலே எதுவும் மலை மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வச்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு சின்ன பீஸ் எடுக்கிறேன், நல்லா மலையோட எடுத்து. ஓகே, நான் ட்ரை பண்ணி பண்ணிடணும். அது சிக்கன் ரோல். சிக்கன் ரோல்ல சிக்கனே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபேமஸான கடை. ஏதோ ஸ்ட்ரீட்ல இறங்கி பார்த்தா இதோட அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல நிறைய இருக்குது. ஓப்பன் ஸ்ட்ரீட் மார்க்கெட். ஆனால் இங்கே தான் கொஞ்சம் ஆம்பியன்ஸ், கொஞ்சம் லைட்டிங் தான் இருந்ததுனால இந்த யூடியூப்ல ரொம்ப சூஸ் பண்ணி வருவோம்ல, நாங்களும் யூடியூப்பை பார்த்து இந்த கடையில் நல்லா இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும் தேடி பிடிச்சி தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம சிக்கன் ரோல், சிக்கன் டிக்கா ரோல் பெரிய பைட் எடுக்கு. அந்த முதல் பைட்லயே
இது நல்லா இருக்கு, ட்ரை பண்ணுவேன். சரி நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு மீட் பண்றேன். அடுத்த டிஷ்ல மீட் பண்றேன். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ பயங்கரமா சாப்பிட்டுட்டு சிக்கன் ரோலு அந்த மலை டிக்கா அப்படிலாம் சாப்பிட்டுட்டு அடுத்தது ஒரு சின்ன டெசர்ட், கோகோனட்ல பண்ற ஒரு டெசர்ட். இதுக்கு பேர் வந்து தில்வாலா, ஷாருக் கான் பருவம் தில்வாலா, அந்த பேர்ல ஒரு ஒரு டெசர்ட் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. ஸோ தில்வாலா ஒன்று சொல்லியிருக்கேன், ஒன்றுலே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2 பேரும் சஃபிஷியண்டாக சாப்பிடலாம் போல இருக்கு. அதில் வந்து நட்ஸு ஃப்ரூட்ஸு அப்படிலாம் என்னெல்லாம் கையில் குடிக்கிறதோ போட்டு தருவாங்க. அது வந்து ஒரு கோகோனட்ல பண்ற ஒரு சூப்பரான டெசர்ட். ஸோ எப்படி பண்றாங்கன்னு ப்ராசஸை பார்ப்போம். ஸோ இது மேங்கோல இருந்து ஏதோ டெசர்ட் மாதிரி பண்றாங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இது நிறைய வச்சிருக்காங்க, மேங்கோல மட்டும் இல்லை, ஃப்ரெஷ்ஷா நம்ம ஃப்ரூட்ஸ்ல நம்ம ஸ்ட்ராபெரிஸ்ல இருக்கு, அந்த மாதிரி நிறைய. இந்த கோகோனட் தான் தில்வாலா தான் ரொம்ப ஃபேமஸ் பண்ணுவோம் இங்க எடுத்தோன்னு. தில்வாலான்னு சொல்லி இந்த ஒரு லேண்ட்மார்க் வர அளவுக்கு ஃபேமஸ். இதுக்கப்புறம் மால்கோவான ஒரு ஐட்டம் சாப்பிடுவோம். அது வந்து முட்டையை வச்சு பண்ணிருப்பாங்க, அதுவும் ஒரு ஸ்வீட் டெசர்ட் தான். இது ஜிலேபி மாதிரி ஒரு ஐட்டம், இதுக்கு மேல வந்து ரபடி மாதிரி ஒரு ஸ்டஃப் ஊத்திருக்காங்க, செம்ம ஸ்வீட்டா இருக்கும். ஒரு பைட் எடுக்கும். பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா முகமது அலி ரோடுக்கு வந்தீங்கன்னா இந்த கடையில ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பதிவுங்க, வந்துச்சுன்னா இங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுவேன். இந்த சீட் டே சண்டே எல்லாம் வந்து பயங்கரமா ஒரு வெட்டுறதுன்னா இந்த ஒரு கடையில வந்து. ஸோ கடைசியா வீடியோக்கு எண்டு வந்தாச்சு. லாஸ்ட் டிஷ்ஷான நம்ம மால்கோவா ஒரு கடையில ஃபேமஸான கடையில இருந்து தான் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் கடைசியா வாங்கப்பா க்ளோஸ் அப். இது வேற பயங்கரமா பேக் பண்ணி கொடுத்துருக்கானே, சின்ன பீஸா இருக்கு. சூடா இருக்கு, சூடா இருக்கு, சூடா இருக்கு, பயங்கர சூடா. அட அட அல்டிமேட். அந்த முட்டையோட ஃப்ளேவர் அப்படியே பயங்கரமா வருது. அதையும் சேர்ந்து இந்த ஸ்வீட்னஸ், அது என்ன சொல்லுவாங்க, ரபடியோட பயங்கரமான ஸ்வீட்னஸ். சூடா வேற இருக்கு. மஸ்ட் ட்ரை மால்கோவா. மால்கோவா நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன். முகமது அலி பெஸ்ட்டுங்க. அதான் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்றேன். யூட்டன் இருக்கால, காலையில எத்தனை 3 மணி ஆகுது. இப்போவும் பாருங்க கொஞ்சம் கூட க்ரௌடு கம்மியாகாம அதே லெவலுக்கு தான் க்ரௌட் இருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இஃப்தாரி நைட் விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்தோம் ஒரு இடத்துல ஹலீம் சாப்பிட்டோம், பயங்கரமாக இருந்துச்சு. ஹலீம்க்கு அந்த ப்ராப்பராக என்ன சொல்கிறது, அந்த மீட்டெல்லாம் பயங்கரமாக ஸ்மாஷ் ஆகி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால வேற லெவலில் இருந்துச்சு. சிக்கன் டிக்கா வேற மாதிரி ஏதோ சாப்பிட்டோம், மலை டிக்கா சாப்பிட்டோம், வேற சிக்கன் ரோல் சாப்பிட்டோம், அதுவும் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. அந்த சிக்கன் டிக்காவோட அந்த ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து நான் இதே வரைக்கும் போன வாட்டி இதே மாதிரி தான் பீஃப்ல சாப்பிட்டேன், அது வந்து சூப்பராக இருந்துச்சு பீஃப்ல. ஸோ இன்னைக்கு வந்து டெசர்ட் அடிச்சு புழிஞ்சு பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தில்வாலா நம்ம ஜாவேத் பாய்ட்ட இருந்து பயங்கரமா வித்தையெல்லாம் காட்டி பண்ணியிருப்பாரு, அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுவும் ஒரு பயங்கர ரிச்சான ஒரு டெசர்ட். வேற லாஸ்டா நம்ம மால்போவாவும் வேற நம்ம காலா ஜிலேபி அதுல ரபடியை ஊற்றி பயங்கரமா ஒரு அசத்தி தள்ளிட்டுப்பாங்க, அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு டெசர்ட். இதெல்லாம் எங்களுக்கு சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு சண்டே சீட் டே ஆயிட்டு எங்களுக்கு பயங்கரமான ஒரு மீல். இனி ஒரு 2 நாளைக்கு சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு
வயிறு ஃபுல்லா ரொம்பி தான் போறோம் வீட்டுக்கு. இங்க இருந்து வீட்டுக்கு போக முடியுமா தெரியல, 3 மணி ஆகுது. டிராபிக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு. சாந்த் முபாரக், ஈத் முபாரக் உங்களுக்கும். ஸோ இந்த வீடியோ வாட் ஃபார் ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம மைட்டி மோனோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் கீப் வாட்சிங், கீப் என்ஜாய். பை ஃப்ரம்